ADA 24/7 தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ADA 24/7 மொபைல் அப்ளிகேஷனை மறக்காமல் டவுன்லோட் பண்ணிடுங்க. Hi guys, a very good morning to all of you. ஸோ நம்ம இன்றைக்கி மெயினாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்எஸ்சி ஜிடியை ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ 2 to 3 days பேக் நம்ம ஆல்ரெடி ஜிடியோட ஒரு கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணிட்டோம். ஸோ அதோட கண்டினியூஷனாக நம்ம அடுத்த மார்க் அப்படின்றத கண்டினியூ பண்ணலாம் சரிங்களா. ஓகே, ஸோ இன்றைக்கி பார்ப்போம். கோட் பாருங்கள். டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் ட்ரைங் டு கெட் பீப்புள் டு லைக் யூ, ஸ்பெண்ட் யுவர் டைம் வித் தோஸ் ஹூ ஆல்ரெடி டூ சரிங்களா. ஸோ எல்லாருக்கும் நம்மளை பிடிக்கணும், இவங்களுக்கும் நம்மளை பிடிக்கணும், அவங்களுக்கும் நம்மளை பிடிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் போய் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறத விட்டுட்டு சரிங்களா, உங்களை ஆல்ரெடி யாருக்கு பிடிக்குமோ அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க சரிங்களா. ஸோ அகைன் இன்னொருத்தவங்க புதுசாக போய் நீங்கள் அவங்கக்கிட்டலாம் டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி இருக்கிறவங்க கிட்ட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். யூ வில் ஃபைண்ட் யுவர் செல்ஃப் அட் பீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பாருங்கள், நம்மளோட செலிப்ரேஷன், தீபாவளி செலிப்ரேஷன் போயிட்டுருக்கிறது அப்படின்னால டபுள் வேலிடிட்டி அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க, விச் இஸ் வெரி வெரி ரேர் கைஸ். ஸோ டபுள் வேலிடிட்டி அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க பார்த்துக்கோங்க. எதில் அப்படின்னா நம்மளோட மெகா பேக்ஸ்லேயும் சரி டெஸ்ட் பேக்ஸ்லேயும் சரி டபுள் வேலிடிட்டி கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா. அதாவது என்னென்னா, இந்த மெகா பேக்ஸ் யூஸ்வலாக 12 monthsக்கு இருக்குது. நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா இன்னொரு 12 months எக்ஸ்ட்ரா ஆகும். ஸோ இந்த 24 monthஸில் நீங்கள் எந்த பேட்ச் போட்டாலுமே உங்களால் பார்க்க முடியும் சரிங்களா. எல்லா பேட்சையும் உங்களால் பார்க்க முடியும், எல்லா பேட்சையும் உங்களால் அட்டன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு சரிங்களா. அதுவும் மட்டும் இல்லாமல் எல்லா சப்ஜெக்டும் பண்ண முடியும், அதே மாதிரி எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் பண்ண முடியும் சரிங்களா. ரீசனிங் இருக்கட்டும், இங்கிலீஷ் இருக்கட்டும், ஆப்டி இருக்கட்டும், எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்க முடியும். அதே மாதிரி எஸ்எஸ்சி, பேங்கிங், டிஎன்பிஎஸ்சி அப்படின்ற எல்லா சப்ஜெக்ட்டும் உங்களால் என்ன பண்ண முடியும், டேக் பார்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ஆஃபர் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, Y350 அப்படின்ற ஒரு கோடை மட்டும் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறது மூலிமா உங்களுக்கு மேக்ஸிமம் ஆஃபர் அப்படின்றது கண்டிப்பாக அவைல் பண்ண முடியும் சரிங்களா. ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா IBPS கிளர்க்கோட ஃபவுண்டேஷன் கோர்ஸ் போயிட்டுருக்கு. அடுத்து குரூப் 4ம் குரூப் 2ம் ஃபாரஸ்டர் பேட்சும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ அதோட நோட்டிஃபிகேஷன் சீக்கிரமாகவே அனௌன்ஸ் பண்ணிவிடுவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த பேட்ச் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா Y350 அப்படின்ற கோடை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஓகே கைஸ், ஸோ இன்றைக்கி செஷன் ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ராங் ஸ்பெல்லிங் கொடுத்துருக்கிறதுல எதோட ஸ்பெல்லிங் ராங் அப்படி சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. பாருங்கள், பார்த்து சொல்லுங்கள் பார்க்கலாம். இன்எவிட்டபிள், இன்க்ரெடிபிள், இன்டெலிஜென்ஸ், இடியோசின்க்ரசி. ஓகே, சொல்லுங்கள் பார்க்கலாம். எதோட ஸ்பெல்லிங் தப்பாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ இன்னெவிட்டபிள் அப்படின்னா என்னப்பா, அவாய்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம், கண்டிப்பாக இது நிச்சயமாக நடந்தே ஆகும் அப்படின்னு சொல்கிறது தான் என்னது, இன்னெவிட்டபிள் சரிங்களா. அடுத்து இன்க்ரெடிபிள் அப்படின்னா என்னது, நம்பவே முடியாத ஒரு விஷயம் சரிங்களா. நம்ப முடியாத, இன்க்ரெடிபிள் இந்தியா சொல்லுவாங்கள்ல, அதாவது நம்பவே முடியாத அவ்வளோ இதுவாக இருக்கிறது சரிங்களா. இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா தெரியும், புத்திசாலி தெரியும். இடியோசின்க்ரசினா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு அப்நார்மல் பிஹேவியரை தான் நான் சொல்கிறாங்க, இடியோசின்க்ரசி சொல்கிறாங்க சரிங்களா. இதை சொல்கிறாங்க அப்நார்மல் பிஹேவியர். இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ ஆப்ஷன் டி தான் தப்பு சரிங்களா. என்ன தப்பாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இங்கே சிஒய் வரக்கூடாது, எஸ்ஒய் வரணும் சரிங்களா. சிங்க்ரசி அப்படின்றதுல இங்கே எஸ்ஒய் வரணும் சரிங்களா. மொனார்கி அப்படி மாதிரி கிடையாது, இது கீன்னு சொல்லலை, சிங்க்ரசி தான் சொல்லியிருக்கேன் சரிங்களா. ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது நம்ம சி தான் சொல்கிறோம் ஓகேவா. ஸோ எஸ்ஒய் தான் வரணும் சரிங்களா. ஓகே, ஸோ ஆப்ஷன் டி தான் என்னது தப்பான ஸ்பெல்லிங்கை கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், மேன் ஆஃப் ஸ்ட்ரா அப்படின்றது ஒரு இடியம் சரிங்களா. மேன் ஆஃப் ஸ்ட்ரா அப்படின்றது ஒரு இடியம். இதோட மீனிங் என்னவா இருக்கலாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இங்கே ஸ்ட்ரா அப்படின்னா எதை மீன் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே உங்களால் சொல்ல முடியும் சரிங்களா. நார்மலாக நம்ம ஜூஸ் குடிக்கிற ஸ்ட்ராவான்னு கேட்டிங்கன்னா இல்லை சரிங்களா. ஸோ புல், காஞ்சி போன புல் இருக்குல்ல, ஹே இருக்கும்ல, அதை தான் என்ன சொல்கிறாங்க, ஸ்ட்ரான்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ மேன் ஆஃப் ஸ்ட்ரா அப்படின்னா எப்படிப்பட்டவராக இருப்பார், யோசிச்சு ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ a man of strawனா என்ன சொல்லுவாங்க, ஒன் who is useless சரிங்களா. ஸோ எதுக்குமே யூஸ் ஆக மாட்டார் ஓகேவா. சுத்தமாக காஞ்சி போன புல்லுக்கு ஈக்குவலாக இருக்காருன்னு அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம், யூஸே ஆக மாட்டாருன்னு அர்த்தம் சரிங்களா. ஸ்டப்பர்ன் அப்படின்னா என்னது, அவங்க சொன்ன விஷயத்தில்
ஸ்ட்ராங்காக நிற்கிறது சரிங்களா, மாறாமல் நிற்கிறதா என்ன சொல்கிறாங்க, ஸ்டப்பன்னு சொல்லுவாங்க. செல்ஃபிஷ் அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்களுக்கு வேண்டியதை மட்டும்தான் யோசிக்கிறதானது செல்ஃபிஷ்ன்றாங்க. வீக் அப்படின்னா என்ன அர்த்தம், ரொம்ப என்னது ஸ்ட்ராங்குக்கு ஆப்போசிட் தானது வீக், நமக்கு தெரியும் சரிங்களா. ஓகே, ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்க, the weather reports is prepared by the meteorological department of the government. ஓகே, இந்த சென்டென்ஸில் இம்ப்ரூவ்மெண்ட் சரிங்களா, என்ன பண்ணணும், இம்ப்ரூவ்மெண்ட் சொல்லணும். எவ்ரி சென்டென்ஸ்க்கு 10 செகண்ட்ஸ் தான் டைமு. ஸோ ஃபாஸ்ட்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். இம்ப்ரூவ்மெண்ட், இந்த ஆப்ஷனில் எந்த ஆப்ஷனை ரீப்ளேஸ் பண்ணால் சென்டென்ஸ் வந்து கிராமட்டிக்கலி கரெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தாலே தெரியுது, ஆப்வியஸ்லி எல்லாருமே கரெக்டாக சொல்லியிருப்பீங்க சரிங்களா. பாருங்கள், த வெதர் ரிப்போர்ட்ஸ்ன்னு இருக்குது சரிங்களா. சப்ஜெக்ட் எதில் இருக்குது, ப்ளூரலில் இருக்குது சரிங்களா. சப்ஜெக்ட் எதில் இருக்குது, ப்ளூரல் ஃபார்மில் இருக்குது சரிங்களா. சப்ஜெக்ட் ப்ளூரல் இருந்தால் வேர்பு என்னவா இருக்கணும், வேர்பும் ப்ளூரலாக தான் இருக்கணும், நமக்கு ஆப்வியஸ்லி தெரியும் சரிங்களா. ஸோ இஸ்ன்றது சிங்கிளோ, அப்போ இஸ் வரக்கூடாது சரிங்களா. இப்போ நோ இம்ப்ரூவ்மெண்ட் தப்பு, இதுவும் தப்பு சரிங்களா. ஸோ த வெதர் ரிப்போர்ட்ஸ் ஆர் ப்ரிப்பேர்ட் சரிங்களா. ஸோ ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர். இதுலலாம் யாருக்குமே டவுட் வரக்கூடாது சரிங்களா, எல்லாருமே ஆப்வியஸ்லி கரெக்டாக தான் போடணும் சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, த குதுப்மினார் இன் டெல்லி, த வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் இஸ் மோர் தேன் 1600 இயர்ஸ் ஓல்டு. என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், அது ஸ்லோ டவுன் சரிங்களா. சொல்லுங்க பார்க்கலாம். தீபாவளி அன்னைக்கு இப்படி கேள்வி கேட்டுக்கொள்றது கொஞ்சம் கொடூரமாக இருக்குதான் தெரியுது சரிங்களா, பரவாயில்ல. ஓகே, சரி. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா சில என்ன சொல்கிறது, சில மான்யூமெண்ட்ஸு, சில இம்பார்ட்டன்ட் சைட்ஸ்க்கெலாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம ஆர்டிக்கல் தன்றது யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. தாஜ்மஹாலை பற்றி பேசும்போது த தாஜ்மஹால் தான் சொல்லுவோம் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயத்தை பற்றி பேசும்போது நம்ம தன்றது யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே த குதுப்மினார் அப்படின்றது தப்பு கிடையாது, கரெக்டு தான் சரிங்களா. ஸோ எரர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, த குதுப்மினார் இன் டெல்லி டேஷ் வேர்ல்டு ஹெரிட்டேஜ். ஓகே, இது வந்து இந்த குதுப்மினார் அப்படின்றது வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டா, ஆமாவா. அப்போ அதை பற்றி நம்ம ஃபஸ்ட் டைம் பேசுகிறோம் சரிங்களா. ஃபஸ்ட் டைம் பேசும்போது சரிங்களா, எதுனா ஒரு விஷயத்தை பற்றி ஃபஸ்ட் டைம் பேசுகிறோம் அப்படின்னா அங்கே என்ன வரணும், அங்கே ஆர்டிக்கல் இல்லைனா ஆன் யூஸ் பண்ணுவோம், த யூஸ் பண்ண மாட்டோம். தெரிஞ்ச விஷயத்தை பற்றி பேசும்போது தான் இல்லைனா ஆன் யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. ஸோ த குதுப்மினார் இன் டெல்லி வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் இஸ் மோர் தென் 6000 இயர்ஸ் ஓல்ட் சரிங்களா. ஸோ இங்கே த போடுறத விட போட்டு பாருங்க சரிங்களா. ஸோ த குதுப்மினார் இன் டெல்லி வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் இஸ் மோர் தேன் 1006 இயர்ஸ் ஓல்டு சரிங்களா. சாரி, 1600 இயர்ஸ் ஓல்டு, ஐ எம் வெரி சாரி. ஓகேவா, ஆப்ஷன் சி தான் எரர் சரிங்களா. ஸோ இந்த கொஷின் என்னன்னா, எரர் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது தான், என்ன எரர்னு கண்டுபிடிக்கிறது தான். சாரி, என்ன கொஷின்ஸ்னு சொல்ல மறந்துட்டேன். ஓகே, சரி, அடுத்து பாருங்க. A person who is blamed for something that someone else has done. ஓகே, இது வந்து ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் சரிங்களா. ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ ஆப்வியஸ்லி என்னது, பர்சன் ஹூ இஸ் பிளேம்டு ஃபார் சம்திங். அதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங்லேயே யாருனா ஒருத்தவங்க இருப்பாங்க தெரியுமா சரிங்களா. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங்லேயே யாருனா ஒருத்தவங்க இருப்பாங்க, ஞாபகம் இருக்கா. எதுனா ஒரு பிரச்சனை யார் கூட ஆச்சு, பேரண்ட்ஸ் கூட இருக்கட்டும், ஸ்டாஃப் கூட இருக்கட்டும், காலேஜில் இருக்கட்டும், பிரின்சிபல் கூட இருக்கட்டும், யார் கூட பிரச்சனை வந்தாலும் ஒரு ஆள் இருக்கு, அவன் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லி விட்டுருவோமா. அந்த ஆளுக்கு அதில் பாட்டு இருக்குது இல்லை சரிங்களா, அதில் அவருக்கு வந்து என்னது ஒரு பங்கு இருக்குது இல்லைன்னா பிரச்சனையே கிடையாது. ஓகேவா, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த ஒரு ஆளை போய் நிப்பாட்டினா போதும், எல்லாமே சால்வ் ஆகிடும் அப்படி சொல்லிட்டு சரிங்களா. அதாவது பலியாடுன்னு சொல்லுவோமா சரிங்களா. நமக்குன்னே ஒரு பலியாடு இருக்குடா,
பார்த்துக்கலாம் அப்படி சொல்லி பேசுவோம் கரெக்டாக. ஸோ அந்த பலியாடை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்கேப் கோட்டுன்னு சொல்கிறாங்க சரிங்களா. அதாவது என்ன பாருங்க, ஒருத்தவங்க பண்ண தப்புக்கு இன்னொருத்தவங்களை ப்ளேம் பண்ணுவாங்கல்ல சரிங்களா, அதை தான் என்ன சொல்லுவாங்க பலியாடு சொல்கிறாங்க. கல்ப்ரிட் அப்படின்னா என்னது, ஒரு க்ரைமோ இல்லை வேறு எதனா ஒரு தப்பு செஞ்சுருக்காங்கன்னு அவங்களோட அந்த இதுக்கு ரெஸ்பான்சிபிளான ஒரு பர்சனை தான் என்ன சொல்லுவாங்க கல்ப்ரிட்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஒரு குற்றம் செஞ்சுருக்காங்களோ இல்லை ஒரு தப்பு செஞ்சுருக்காங்களோ அது யார் செஞ்சாங்களோ அவங்கள தான் என்ன சொல்லுவாங்க கல்ப்ரிட்னு சொல்லுவாங்க சரிங்களா. வாலண்டியர் அப்படின்னா என்ன அர்த்தம், நிறைய எதுனா சோஷியல் ஒர்க் ப்ராஜெக்ட் எதுனா நீங்களே போய் பங்கு கொடுக்கறது சரிங்களா. இப்போ ரத்தம் கொடுத்துட்டு வரீங்க அப்படின்னா யாரும் கேட்காம நீங்களே ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னா அதுதான் என்ன சொல்லுவாங்க வாலண்டியர்னு சொல்லுவாங்க. அத்லீட்னா தெரியும், ஸ்போர்ட்ஸ் பர்சன் தான் என்ன சொல்லுவாங்க அத்லீட் சொல்லுவாங்க சரிங்களா. ஓகே டன். அடுத்து டிஸ்டன்ட்டோட ஆன்டனம் என்னவா இருக்கலாம்னு சொல்லுங்க பார்ப்போம். ரொம்ப ஈஸி கைஸ், இதுக்கெல்லாம் யோசிக்காதீங்க, டக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். டிஸ்டன்ட்டோட ஆன்டனம் யோசிச்சு சொல்லுங்க. இதுல மட்டும் தப்பு யாருமே விடக்கூடாது. ஓகே, ஸோ டிஸ்டன்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா தூரமாக இருக்கிறதுன்னு அர்த்தம் சரிங்களா. டிஸ்டன்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், தூரமாக இருக்கிறதுன்னு அர்த்தம். ரிமோட்னா என்னப்பா, ரிமோட்னா சேனல் சேஞ்ச் பண்ணுற ரிமோட் மட்டும் கிடையாது. சொல்லுவோமா அந்த வீடு வந்து ஒரு ரிமோட் ஏரியாவில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோமா. ஸோ ரிமோட் அப்படின்னா என்ன அர்த்தம், இதுவும் என்னது ஃபார் அவே அப்படின்றதா அர்த்தம் சரிங்களா. ரொம்ப தூரம் ரிமோட் ஏரியாவில் இருக்குது அப்படின்னா எதுவுமே இல்லாமல் தூரமான தனிமையான ஒரு ஏரியாவில் இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா. ஓகே, பியாண்ட் அப்படின்னாலும் என்னது தாண்டி போகிறது தான் என்னது பியாண்ட், ஃபார்னாலும் தூரம் சரிங்களா. நமக்கு ஆன்டனம் தான் கேட்குறாங்க, சினானிம் கேட்கல. அப்போ க்ளோஸ் அப்படின்றதா என்னது ஆப்வியஸான கரெக்ட் ஆன்சர். இதுக்கெல்லாம் யோசிக்கவே கூடாது, டக்குன்னு ஆன்சர் பண்ணிடணும் சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், fill in the blank சொல்லுங்க பார்க்கலாம். Emperors need more resources dash kings because empires are larger than kingdoms. ஓகே, ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா எம்பரர்ஸ்க்கு வந்து ரிசோர்ஸஸ் நிறைய வேணும், கிங்கை விட எம்பரர்ஸ்க்கு வந்து ரிசோர்ஸஸ் நிறைய வேணுன்றாங்க. ஏன் அப்படின்னா கிங்டம் அப்படின்றது எம்பையரை விட சின்னது தான், அதனால எம்பரர்ஸ்க்கு தான் நிறைய வேணுன்றாங்க சரிங்களா. ஓகே, ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம் ஃபாஸ்ட்டாக. இது வந்து ப்ரிப்போசிஷனல் எரர் சொல்கிறாங்க, ப்ரிப்போசிஷனல் கொஷின் சரிங்களா. ஸோ ப்ரிப்போசிஷனாக நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், ஒழுங்காக கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. ப்ரிப்போசிஷன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் சரிங்களா. ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லாரும் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க சரிங்களா. ஸோ த எம்பரர்ஸ் நீட் மோர் ரிசோர்ஸஸ் சரிங்களா. ரெண்டு பேரும் கம்பேர் தானே பண்ணுறோம், யாருக்கு நிறைய ரிசோர்ஸஸ் வேணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம் கம்பேர் தான் பண்ணுறோம். ஸோ கம்பேர் பண்ணும்போது நம்ம ஆப்வியஸ்லி என்ன யூஸ் பண்ணுவோம், மோர் வேற யூஸ் பண்ணியிருக்கோம், விச் இஸ் கம்பேரிட்டிவ் டிகிரியில் யூஸ் பண்ணுவோம் கரெக்டாக. ஸோ மோர் சரிங்களா, கம்பேரிட்டிவ் வந்தாலே நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் தான் அப்படின்றது தான் யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. ஸோ ஆப்வியஸ்லி தான் யூஸ் பண்ணுவோம், இதில் தான் டவுட்டே வரக்கூடாது சரிங்களா. அடுத்து பாருங்க, these medicines are dash for curing cold. These medicines are dash for curing cold. என்ன வரணும், effective, proper, natural, powerful. என்ன வரணும், ஃபாஸ்ட்டாக சொல்லுங்க. ஓகே, ஸோ டேப்லெட்டை பற்றி பேசும்போது என்ன பேசுவோம், இந்த டேப்லெட்டுக்கு வந்து எஃபெக்ட் இருக்கா இல்லையா, ஒழுங்காக ஒர்க் ஆகுமா ஆகாதா, எஃபெக்ட் கம்மியாக இருக்கா அப்படி சொல்லி கேட்போம் கரெக்டாக. ஸோ டேப்லெட்டை பற்றி பேசும்போது ஆப்வியஸ்லி நம்ம எதை பற்றி பேசுவோம், எஃபெக்டிவ்னஸை பற்றி தான் பேசுவோம் சரிங்களா. ஸோ ப்ராப்பராக இருக்கா இல்லையான்னு கேட்க மாட்டோம் சரிங்களா. ப்ராப்பர்னா என்னது, அப்ரோப்ரியேட்டாக இருக்கா இல்லையா, சரியாக இருக்கா இல்லையான்னு கேட்க மாட்டோம். நேச்சுரலாக இருக்கா இல்லை, மெடிசன்ன்றதே நேச்சுரல் கிடையாது கரெக்டாக. ஸோ இதுவும் கிடையாது ஓகேவா. பவர்ஃபுல் மெடிசன் வந்து கோல்டுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு கேட்க மாட்டோம். அந்த மெடிசன் வந்து கோல்டு கேட்குதா அப்படின்னா அர்த்தம் ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம் சரிங்களா. அதாவது கோல்டு சரியாகுதா இந்த மெடிசன் மூலியமா அப்படின்னு சொல்லி கேட்போம் சரிங்களா. ஸோ அதனால ஆப்வியஸ்லி ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர் சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, when food gets spoiled it produces a foul smell. When food gets spoiled it produces a foul smell.
ஓகேவா? என்ன எரர்னு சொல்லுங்க பார்க்கலாம். எங்க எரர்னு சொல்ல வேண்டாம், என்ன எரர்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே. ஸோ வென் த ஃபுட் கெட் ஸ்பாயில்டு சரிங்களா. ஸோ ரீட் பண்ணும்போது என்ன வருது பாருங்க, வென் த ஃபுட்டுன்னு தான் வருது சரிங்களா. ஸோ இந்த இடத்துல ஆர்டிக்கல் அப்படின்றது ஒன்று மிஸ் ஆகுது, ஆர்டிக்கல் தன்றது வேணும் சரிங்களா. ஸோ வென் த ஃபுட் கெட் ஸ்பாயில் இட் ப்ரொடியூசஸ் அ ஃபவுல் ஸ்மெல் சரிங்களா. ஸோ சாப்பாடு கெட்டு போச்சுன்னா என்ன ஆகும், ஒரு ஃபவுல் ஸ்மெல்ன்றது அடிக்கும் அப்படின்றாங்க சரிங்களா. அடுத்து பாருங்க, அ வெல் நோன் அனிமல் லிவிங் இன் அண்டார்டிகா ஆர் அ பென்குயின்ஸ். பார்த்தாலே தப்புன்னு ஆப்வியஸ்லி தெரியுதா. ஸோ நோ இம்ப்ரூவ்மெண்ட் வராது சரிங்களா. அப்போ மீதி 3 ஆப்ஷனில் எதுவாக இருக்கலாம் சொல்லுங்க பார்க்கலாம். சென்டென்ஸோட இம்ப்ரூவ்மெண்ட் ஓகேவா, என்னவா இருக்கலாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே. ஸோ அ வெல் நோன் அனிமல் லிவிங் இன் அண்டார்டிகா சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா அ வெல் நோன் அனிமல்னு சொல்லிட்டாங்க சரிங்களா, விச் இஸ் சிங்குலர் அப்படின்னு தானே அர்த்தம். அ வெல் நோன் அனிமல் சொல்லிட்டாங்க, அப்போ வேர்ப் என்னவா இருக்கணும், சிங்குலராக தான் இருக்கணும். அப்போ ஆறுன்றது வராது சரிங்களா. அப்போ இங்கேயும் ஆறு இருக்குது, இதுவும் வராது சரிங்களா. ஓகே. இஸ் அ பென்குயின்ஸ்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஆர்டிக்கல் அன்றது எது கூட யூஸ் பண்ணுவோம், சிங்குலர் நவுன் கூட மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. சிங்குலர் கவுண்டபிள் நவுன் கூட மட்டும்தான் அ இல்லைனா ஆனா யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. ஆனால் இங்கே பென்குயின்ஸ் அப்படின்றது என்னது, ப்ளூரலாக இருக்குது கரெக்டாக. இது எப்படி இருக்குது, ப்ளூரலாக இருக்குது. அப்போ ஆப்வியஸ்லி இதுவும் தப்பா. மீதி இருக்கிற ஆப்ஷன் என்னது, ஆப்வியஸ்லி சி தான் ரைட் ஆன்சர். வெரி குட் கைஸ் சரிங்களா, சி தான் ரைட் ஆன்சர். சரி அடுத்து பாருங்க, கொடுத்துருக்கிறதுல எதோடது ராங் ஸ்பெல்லிங் சொல்லுங்க பார்க்கலாம். inevitable, irresistible, incidentally, incredible. ஆல்ரெடி நம்ம போன கொஸ்டின்லேயே இதோட 2 வேர்டை பார்த்தாச்சு கரெக்டா. ஓகே, இன்னெவிட்டபிளும் பார்த்தாச்சு, இன்க்ரெடிபிளும் பார்த்தாச்சு. இப்போ புதுசாக 2 வேர்டு ஆட் பண்ணியிருக்காங்க, சொல்லுங்க பார்க்கலாம். ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆல்ரெடி ஃபாஸ்ட்டாக தான் போகிறோமோ. ஓகே. ஸோ இன்னெவிட்டபிள் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன், அவாய்டே பண்ண முடியாத ஒரு விஷயம் தான் இன்னெவிட்டபிள்னு சொல்லியிருக்கேன். இர்ரெசிஸ்டபிள் அப்படின்னா அர்த்தம், உங்களால் ரெசிஸ்டே பண்ண முடியாது, அதாவது உங்களால் வேண்டான்னு சொன்னாலுமே வேண்டான்னு சொல்லி நிற்கவே முடியாது சரிங்களா. அதுதான் என்ன சொல்கிறாங்க, இர்ரெசிஸ்டபிள். இன்சிடென்ட்லி அப்படின்னா என்னது, இன்சிடென்ட்லியோட ஸ்பெல்லிங் தான் தப்பு சரிங்களா. இன்க்ரெடிபிள் அப்படின்னா நம்பவே முடியாத ஒரு விஷயம். இன்சிடென்ட்லி அப்படின்றதுக்கு என்ன ஸ்பெல்லிங் பாருங்கள், இன்சிடென்டலி சரிங்களா. ஸோ டிஏஎல்எல்ஒய் தான் வரணுமே தவிர டிஎல்ஒயோட முடியக்கூடாது சரிங்களா. டிஏஎல்எல்ஒய் அப்படின்றது தான் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் சி தான் ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது சரிங்களா. ஓகே. அடுத்து ஆன்டனிம், ஃப்ளட்டோட ஆன்டனிம் சொல்லுங்க பார்க்கலாம். ஃப்ளட்டோட ஆன்டனிம் யோசிச்சு சொல்லுங்க. ஓகே. ஸோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சரிங்களா, ஃப்ளட் அப்படின்னா என்னது,
தண்ணி இப்போ ரிவரில் இருந்தோ இல்லை என்னது ரிவரில் இருந்தோ இல்லை ஆர் ரிவர் தான் மோஸ்ட்லி சரிங்களா. ஸோ மழை தண்ணியோ என்னது நிறைய வந்துச்சு அப்படின்னா அதை தான் சொல்லுவாங்க ஃப்ளட்டுன்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஓகே, ஸோ abundance அப்படின்னா என்ன அர்த்தம்? abundanceனா அவசியத்துக்கும் அதிகமாக இருக்கிறது தான் அது abundance. ஓவர்ஃப்ளோனா என்ன அர்த்தம்? ஓவர்ஃப்ளோவா என்னது அதிகமாக ஃப்ளோ ஆகுறது, அவசியத்துக்கும் மேலே அப்படியே ஃபுல்லாகிட்டும் அதுக்கும் மேலே போயிட்டே இருக்கிறது தான் என்னது ஓவர்ஃப்ளோ. ட்ராட்னா என்னது வறட்சி சொல்லுவோமா சரிங்களா. சுத்தமாக எதுவுமே இல்லாமல் இருக்கிறது, தண்ணியே இல்லாமல் லேண்டெல்லாம் என்னது ஃபுல்லாக ட்ரை ஆகிடுறதா என்ன சொல்லுவாங்க ட்ராட்னு சொல்லுவாங்க. அவுட் போரிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய அப்படியே வளைஞ்சு ஊத்துறது சரிங்களா, அந்த ஸ்ட்ரீம்ஸாக போயிட்டே இருக்கிறது அதை தான் என்ன சொல்லுவாங்க அவுட் போரிங் சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ ஃப்ளட்டோட ஆன்டனிம் என்னவா இருக்கும்? ஆப்வியஸ்லி ஆப்போசிட் ஆப்ஷன் சி தான் இருக்கும். வெரி குட் கைஸ் சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்க, த ப்ளூ வேல் ஹேஸ் த லார்ஜஸ்ட் டங் விச் கேன் வே டேஷ் அன் எலிஃபண்ட். என்ன வரணும் சொல்லுங்க பார்க்கலாம். த ப்ளூ வேல் ஹேஸ் த லார்ஜஸ்ட் டங் விச் கேன் வே டேஷ் அன் எலிஃபண்ட். fill in the blanks நிறைய வர மாதிரி தோணுது, பாருங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ வெயிட்டை பற்றி பேசுகிறாங்க ஓகேவா, கொஞ்சம் பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெயிட் அப்படின்றது கவுண்டபிளா அன்கவுண்டபிளா? வெயிட்ன்றது கவுண்ட் பண்ண முடியாது, மெஷர் தான் பண்ண முடியும் கரெக்டாக. ஸோ மெஷர் பண்ணும்போது அதாவது அன்கவுண்டபிள் நவுன்ஸ் கூட மெனின்றதை யூஸ் பண்ண மாட்டோம், ஆமாவா இல்லையா? அன்கவுண்டபிள் நவுன்ஸ் கூட என்ன யூஸ் பண்ணுவோம்? மச்சுன்றதை யூஸ் பண்ணுவோம், அது நமக்கு தெரியும் சரிங்களா. ஸோ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ளூ வேலோட டங்கையும் எலிஃபேண்ட்டையும் கம்பேர் பண்ணுறோம், ஆமாவா இல்லையா? ப்ளூ வேலோட டங்கையும் எலிஃபேண்ட்டையும் கம்பேர் பண்ணுறோம். ஸோ கம்பேர் பண்ணும்போது என்ன சொல்கிறோம்? இதை விட இதுதான்ப்பா அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கம்பேர் பண்ணும்போது என்ன யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன், ஆஸ் பாசிட்டிவ் டிகிரி ஆஸ்ன்னு யூஸ் பண்ணிடலான்னு நான் சொல்லியிருக்கேன் கரெக்டாக. ஓகே, ஸோ த ப்ளூ வேல் ஹேஸ் த லார்ஜஸ்ட் டங் விச் கேன் வே ஆஸ் மச் ஆஸ் அன் எலிஃபண்ட் அப்படின்றதானது கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் சி தானது கரெக்ட் ஆன்சர். வெரி குட் சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன், ஷிப்ஸ் ஆர் மேட் ஆஃப் அயன் அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் தெம் ரிமைன்ஸ் அண்டர் வாட்டர் சரிங்களா. ரிமைன்ஸ் அண்டர் வாட்டர். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எரர் சரிங்களா. என்ன எரர்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன எரர்னு ஃபாஸ்ட்டாக சொல்லுங்க. என்ன எரர்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ ஷிப்ஸ் ஆர் மேட் ஆஃப் அயன் அப்படின்றது கரெக்டாக பிரச்சனை இல்லை சரிங்களா. ஓகே, மேடு ஃப்ரம்க்கும் மேட் ஆஃப்க்கும் வித்தியாசம் இருக்கு, ஆமாவா இல்லையா? மேட் ஆஃப்க்கும் மேடு ஃப்ரம்க்கும் வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம் இருக்குது? மேட் ஆஃப்னா என்னது, மேட் ஃப்ரம்னா என்னது? நிறைய வாட்டி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அகைன் சொல்கிறேன். மேடு ஃப்ரம் இந்தியான்னு சொல்லுவோமா? அது என்ன சொல்லுவோம்? மேட் இன் இந்தியா தான் சொல்லுவோம் சரிங்களா. மேட் ஃப்ரம்ன்றதை பிளேஸை டினோட் பண்ணாது, மேட் இன் அப்படின்றதானது பிளேஸை டினோட் பண்ணும் சரிங்களா. ஸோ மேட் ஃப்ரம்க்கும் மேட் ஆஃப்க்கும் வித்தியாசம் இருக்குது. என்னென்னா மேட் ஆஃப் அப்படின்னா என்னென்னா ஃபிசிக்கல் சேஞ்ச் என்ன நடந்திருக்கும், ஃபிசிக்கல் சேஞ்ச் நடந்திருக்கும். மேட் ஃப்ரம் அப்படின்னா கெமிக்கல் சேஞ்ச் நடந்திருக்கும் சரிங்களா. அதாவது என்னென்னா நீங்கள் போட்ட ரா மெட்டீரியலை ரிட்ரீவ் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா மேட் ஆஃப், நீங்கள் போட்ட ரா மெட்டீரியலை ரிட்ரீவ் பண்ண முடியாது அப்படின்னா மேட் ஃப்ரம் சரிங்களா. இப்போ ஷிப்பை வந்து அயனால செஞ்சுருக்கோம் அப்படின்றேன். ஸோ அந்த அயனை மறுபடியும் நல்லா ரா மெட்டீரியல் எடுக்க முடியுமா முடியாதா? ஆப்வியஸ்லி அதோட ஃபிசிக் மட்டும்தான் செஞ்சுருக்கு சரிங்களா. ஸோ அயன் என்னது ஓராக இருந்திருக்கோ அதை நான் என்ன பண்ணியிருக்கேன், தின் ஷீட்ஸாக ஆக்கியிருப்பேன் கரெக்டாக. ஷீட்டாக மாறி இருக்குமே தவிர அதோட ஃபிசிக் மட்டும்தான் மாறி இருக்கே தவிர அயன் அயனாக தான் இருக்குது சரிங்களா. ஸோ இப்போ மில்க்கை நான் டீயாக செஞ்சேன் அப்படின்னா என்னால் மறுபடியும் மில்க்கை கொண்டு வர முடியுமா? முடியாது. அதில் கெமிக்கல் சேஞ்சு நடந்து முடிஞ்சிருச்சு சரிங்களா. ஸோ மேட் ஆஃப்க்கும் மேட் ஃப்ரம்க்கும் இதுதான் வித்தியாசம். ஸோ மேட் ஆஃப் அப்படின்னா ஃபிசிக்கல் சேஞ்ச் மட்டும் தான் நடந்திருக்கும். ஸோ மேட் ஆஃப்ன்றது கரெக்ட், பிரச்சனை இல்லை சரிங்களா. ஷிப்ஸ்ன்றது ப்ளூரல், இங்கே அதனால ஆறுன்றது ஃபாலோ பண்ணியிருக்கோம், அதுவும் கரெக்ட் சரிங்களா. ஆனால் இங்கே பாருங்களேன், பார்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்கு. ஸோ போன ரெண்டு கொஸ்டின் முன்னாடி தான் சொன்னேன், என்ன சொன்னால் ஏர்ன்றது எது கூட யூஸ் பண்ணுவோம், நம்ம சிங்குலர் கவுண்டபிள் நவுன் கூட மட்டும்தான் யூஸ் பண்ணுவோன்ற சரிங்களா. ஸோ பார்ட்ஸ்ன்றது இங்கே என்னது ப்ளூரல், அப்போ இந்த பார்ட் தான் தப்பு இருக்குது. ஸோ என்ன சொல்லணும்,
பார்ட் ஆஃப் தெம் சரிங்களா. ஸோ அ பார்ட் ஆஃப் தெம். ஸோ அந்த ஷிப்போட ஒரு பார்ட் எங்கே இருக்கும் அப்படின்னா தண்ணிக்குள்ளே இருக்குன்றாங்க சரிங்களா. ஒரு பார்ட் எங்கே இருக்கும், தண்ணிக்குள்ளே தான் இருக்குன்றாங்க. ஸோ அ பார்ட் தான் வரணும், பார்ட்ஸ்ன்றது வராது சரிங்களா. ஓகே நெக்ஸ்ட் ஒன். ஸ்டப்பர்டோட சினானிம் என்னவா இருக்கலாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்டப்பர்னோட சினானிம். ஸ்டப்பர்னா என்னப்பா, அவங்க டெசிஷன்லேருந்து மாறாமல் இருக்கிறது சரிங்களா. அவங்களோட டெசிஷன் இருக்கட்டும், ஒப்பீனியன் இருக்கட்டும் சரிங்களா, ஸோ தாட் இருக்கட்டும், அந்த விஷயத்துலேருந்து மாறாமல் இருக்கிறது. எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணாலும் சரி மாறவே மாட்டாங்க. அவங்கள தான் என்ன சொல்லுவாங்க, ஸ்டப்பர்ன்னு சொல்லுவாங்க. ஓகே ஸோ ஆப்ஷன் சொல்லுங்க பார்க்கலாம். obstinate, adaptable, obedient, cooperative. ஓகே obstinate அப்படின்னா என்னென்னு அர்த்தம்னா ஸ்டப்பர்ன் தான் அர்த்தம். obstinate அப்படின்றவங்களும் என்னது, மாற மாட்டாங்க. அவங்க டெசிஷன்லேருந்து அவங்க என்னது சுத்தமாக மாறவே மாட்டாங்க. ஸோ ஆப்வியஸ்லி ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர். ஓகேவா. ஸோ மீதி இருக்கிறதும் என்னென்னு பார்த்துக்கலாம். அடாப்டபிள் அப்படின்னா என்னது, அடாப்ட் பண்ணிக்கிறது, அதாவது ஏற்றுக்கிறது சரிங்களா. புதுசாக எங்கேயாச்சும் போனாங்க அப்படின்னா நமக்கு செட் ஆகுதோ இல்லையோ சரிங்களா, அது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லைனாலும் என்ன பண்ணலாம், ஓரளவுக்கு நம்ம அதை வந்து அடாப்ட் மாறிக்கலாம். ஓகேவா. ஒபீடியன்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், சொன்ன பேச்சை அப்படியே கேட்குறது, அதுதான் என்ன சொல்லுவாங்க, ஒபீடியன்ட்னு சொல்லுவாங்க சரிங்களா. கோஆப்ரேட்டிவ் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒத்துழைச்சிட்டு போகிறது தான் என்ன, கோஆப்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ ஒத்துழைக்கிறது சரிங்களா. ஸோ ஆப்ஷன் டியும் இதெல்லாமே ஆன்டனிம் சரிங்களா. ஸோ ஆப்ஷன் ஏ மட்டும் தான் என்னது சினானிம். ஓகே ஸோ அதை வச்சு கூட உங்களால் சூஸ் பண்ண முடியும். ஓகேவா. கொடுத்துருக்க ஆப்ஷனில் இப்போ இது மூணுமே சினானமாக இருக்குது, இது ஒன்று தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா இதுதான் ஆப்வியஸ்லி ஆன்சராக இருக்கும். இதில் யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை சரிங்களா. ஓகே அடுத்து பாருங்கள். ஓகே ஸோ இதுக்கு பார்க்கலாம். ஒரிசா வாஸ் ஹிட் பை அ சைக்ளோன் with a wind speed of 200 km per hour. ஓகேவா. on 18 October 1999. Okay. So Orissa was hit by a cyclone with a wind speed of 200 km per hour on 18 October 1999. The cyclone dash 45,000 houses, making 7 lakh people homeless. Okay. The cyclone dash என்ன வரணும், crashed, exploded, smashed, burst என்ன வரணும். எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரே மீனிங் மாதிரியே இருக்கும் சரிங்களா, ஒரே மீனிங் கிடையாது சரிங்களா. ஸோ சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே சரி. கிராஷ்டுனா என்னப்பா, கிராஷ்னா இப்போ இடிச்சுக்கிறது சரிங்களா. இப்போ கார் கிராஷ் ஆகிடுச்சு சொல்லுவாங்களா சரிங்களா. காரை எங்கே போச்சு, போய் செவத்தில் போய் இடிக்கிறதோ இல்லை இன்னொரு காரை போய் இடிக்கிறதோ என்னது சொல்லுவாங்க, கார் இடிச்சுக்கிறது சரிங்களா. அதை தான் என்ன சொல்லுவாங்க, கிராஷ்னு சொல்லுவாங்க. எக்ஸ்ப்ளோட் அப்படின்னா என்னென்னா, ஒரு வெடி வச்சு வெடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெடி வச்சு வெடிக்கிறாங்கன்னா அந்த வெடியறது தான் என்ன சொல்லுவாங்க, எக்ஸ்ப்ளோடுன்னு சொல்லுவாங்க சரிங்களா. இதில் மெயினாக என்ன இன்வால்வ் ஆயிருக்கும் அப்படின்னா எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்றது இன்வால்வ் ஆயிருக்கும் சரிங்களா. எக்ஸ்ப்ளோசிவ் ஓகேவா. ஸோ அதை வச்சு வெடிக்கிறது என்னது எக்ஸ்ப்ளோடட்னு சொல்லுவாங்க. ஸ்மாஷ்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ ஒரு பொருள் இருக்குன்னா அதை போட்டு அப்படியே நசுக்கிடுறது சரிங்களா, போட்டு அப்படியே நசுக்கி நொறுக்கிறது தான் என்னது ஸ்மாஷ்னு சொல்லுவாங்க சரிங்களா. பர்ஸ்ட் அப்படின்னாலும் வெடிக்கிறது தான், ஆனால் இதோட காஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா இன்டர்னல் ப்ரெஷராக இருக்கும் சரிங்களா. இதோட காஸ் என்னவா இருக்கும்னா உள்ளேருந்து கொடுக்குற ப்ரெஷர்னால தாங்க முடியாமல் வெடிக்கிறது சரிங்களா. ஒரு டப்பா இருக்குன்னா உள்ளே எதனா ஒரு ரியாக்ஷன் நடந்துட்டு இருக்கிறதுனால வெடிகிறது என்ன சொல்லுவாங்க, பர்ஸ்ட்னு சொல்லுவாங்க. எக்ஸ்ப்ளோட் அப்படின்னா என்னன்னா எக்ஸ்ப்ளோசிவாக வச்சு வெடிக்கிறது தான் என்னது எக்ஸ்ப்ளோடுன்னு சொல்லுவாங்க சரிங்களா. அதுவும் வெடிக்கிறது தான். ஓகே. கிராஷ்னா இடிக்கிறது, ஸ்மாஷ் அப்படின்னா நசுக்கிறது சரிங்களா. எல்லாத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஓகே ஓகே ஸோ இங்கே என்ன வரணும், சைக்ளோன் என்ன பண்ணியிருக்கோம், ஆப்வியஸ்லி எல்லா வீட்டையும் என்ன பண்ணியிருக்கோம், ஆப்வியஸ்லி ஸ்மாஷ் தான் பண்ணியிருக்கோம் சரிங்களா. அதெல்லாம் ஒன்றுமே இல்லாத மாதிரி அசால்ட்டாக நசுக்கி போட்டு தூக்கி போட்டிருக்கோம் சரிங்களா. ஓகே அடுத்து dash 29 October the same year a second cyclone dash a wind speed. சரி ஓகே சொல்லுங்க பார்க்கலாம். dash 19 October என்ன வரணும், ஆப்வியஸ்லி நமக்கு தெரியும் ஃப்ரம்மும் யூஸ் பண்ண மாட்டோம் ஓகேவா, பையும் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இன் ஆன் ரெண்டுத்துல எதுனா ஒன்று தான் வரணும். ஸோ என்ன வரணும், ஃபாஸ்ட்டாக சொல்லுங்க பார்க்கலாம்.
என்ன வரணும்? இன் 29 அக்டோபர் சரிங்களா? இன் இல்லை ஆன் 29 அக்டோபர் சரிங்களா? எக்ஸாக்ட் டேட் சொல்லும் போது என்ன யூஸ் பண்ணும்? நம்ம ஆன்ன்றது தான் யூஸ் பண்ணும். ஓகே, பார்ட்ஸ் ஆஃப் டே சொல்லும் போது இன் சொல்லலாம். அதாவது இந்த மார்னிங், இந்த ஈவினிங், இந்த ஆஃப்டர்நூன் சொல்லலாம் சரிங்களா? எக்ஸாக்ட் டேட் சொல்லும் போது நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? ஆன் அப்படின்றத யூஸ் பண்ணணும் சரிங்களா? ஓகே, அடுத்து ஆன் 29 அக்டோபர் த சேம் இயர் அ செகண்ட் சைக்ளோன் டேஷ் அ விண்ட் ஸ்பீட் ஆஃப் 260 கிலோமீட்டர் பர் ஹவர். முன்னாடி என்ன சொன்னாங்க? அ சைக்ளோன் வித் அ விண்ட் ஸ்பீட் ஆஃப், இங்கேயே ஆன்சர் இருக்கு, நீங்கள் தேடவே தேவையில்ல, பார்த்தாலே சொல்லிடலாம். இதுக்கெல்லாம் டைம் எடுக்குமா? சரிங்களா? ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ என்ன வரணும்? ஆப்வியஸ்லி இங்கே என்ன வரணும்? வித் அ விண்ட் ஸ்பீட் ஆஃப் சரிங்களா? ஐயோ பார்த்தாலே இருக்குல்ல, இதுக்கெல்லாம் ஏன் டைம் எடுக்கிறீங்க? 3 செகண்ட் கூட இருக்கக்கூடாது சரிங்களா? ஓகே, ஸோ வித் அ விண்ட் ஸ்பீட் ஆஃப் 260 கிலோமீட்டர் பர் ஹவர் ஹிட் ஒரிசா அகெயின் சரிங்களா? இட் வாஸ் டேஷ் பை வாட்டர் வேவ்ஸ் அபவுட் 90 மீட்டர் ஹை சரிங்களா? சாரி 9 மீட்டர் ஹை. இட் வாஸ் டேஷ் பை வாட்டர் வேவ்ஸ் அபவுட் 9 மீட்டர் ஹை. அதாவது சைக்ளோன் மட்டும் இல்லாமல் 9 மீட்டர் ஹை வேவ்ஸும் அடிக்க ஆரம்பிச்சது. ஓகேவா? சரி, ஸோ என்ன வரணும்? இதுக்கு ஒரு க்ளூ இருக்கு சரிங்களா? என்னன்னு சொல்ல மாட்டேன், நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க. க்ளூ என்னன்னு சொல்கிறேன். ஃபிக்ஸட் ப்ரிப்போசிஷன்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரிப்போசிஷன்ஸோட எரர் தான்ப்பா நிறைய வரும் சரிங்களா? அதை மட்டும் கவனிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஃபிக்ஸட் ப்ரிப்போசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்க? பைன்னு இருக்குது சரிங்களா? கொடுத்துருக்கிறதுல எது கூட பை அப்படின்றது கண்டிப்பாக வந்தாகணும். அக்கம்பனிடு பை அப்படின்றதானது கரெக்டான ப்ரிப்போஷன், ஆமாவா இல்லையா? ஸோ ஆப்வியஸ்லி அக்கம்பனிடு தான் இங்கே வரும். அக்கம்பனின்னா இது ரெண்டும் சேர்ந்து வந்துச்சுன்னு அர்த்தம் சரிங்களா? சைக்ளோன் கூட இது வேவ்ஸ், வாட்டர் வேவும் 9 மீட்டர் ஹைவால வாட்டர் வேவும் வந்துச்சு அப்படின்னு அர்த்தம் சரிங்களா? ஓகே, லாஸ்ட் ஒன் 20th ஒன் பாருங்க. thousands of people dash their lives. என்ன வரும்? அடுத்த சென்டென்ஸ்லாம் படிக்கணும்னு அவசியமே கிடையாது. இதுலேயுமே இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் அப்படின்றது படிக்கணும்னு அவசியமே கிடையாது, இந்த லாஸ்ட் சென்டென்ஸ் படிக்கணும்னு அவசியமே கிடையாது சரிங்களா? டைம் நம்ம சேவ் பண்ணுறதா என்னது நம்மளோட மெயின் டார்கெட். டைமை சேவ் பண்ணுறதா நம்மளோட மெயின் டார்கெட் சரிங்களா? ஸோ இந்த இடத்துல போய் இந்த சென்டென்ஸ்லாம் ரீட் பண்ணிங்கன்னா பிரயோஜனமே இல்லை. பிளாங்க் இருக்கிற சென்டென்ஸை மட்டும் ஆல்வேஸ் ரீட் பண்ணுங்க சரிங்களா? ஓகே, ஸோ இங்கே என்ன வரணும்? thousands of people finished their lives. அவங்க லைஃப் அவங்களே முடிச்சுக்கிட்டாங்களா? இல்லை. கேவ் தேர் லைஃப், அவங்க லைஃப்பை வேற யாருக்குன்னா கொடுத்துட்டு அவங்க போய் சேர்ந்துட்டாங்களா? இல்லை. லெஃப்ட் தேர் லைஃபா, அவங்களுக்கே பிடிக்காம அவங்களே விட்டுட்டு போயிட்டாங்களா? இல்லை. thousands of people lost their life சரிங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இழந்துட்டாங்க, அவங்க உயிரை இழந்துட்டாங்கன்னு அர்த்தம் சரிங்களா? வெரி குட். ஓகே, ஸோ இம்ப்ரூவ்மெண்ட் அடுத்து பாருங்க. அனிமல்ஸ் அடாப்ட் themselves for survive in the conditions in which they live. Okay, in which they live. Okay, live. Animals adapt themselves for survive in the conditions in which they live சரிங்களா? ஓகே, live அப்படின்னா லீவ் கிடையாது, live சரிங்களா? ஓகே, இம்ப்ரூவ்மெண்ட் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த பார்ட்ல எரர் இருக்கு? ஃபாஸ்டா சொல்லுங்க. ஓகே, ஸோ அனிமல்ஸ் அடாப்ட் தெம்செல்வ்ஸ். எப்படி அடாப்ட் பண்ணுறாங்க சரிங்களா? எப்படி அடாப்ட் பண்ணுறாங்க? சர்வைவ் பண்ணுறது மூலயமா அடாப்ட் பண்ணுறாங்க. எதில் சர்வைவ் பண்ணுறாங்க? அவங்க இருக்கிற கண்டிஷன்லேருந்து அவங்களே சர்வைவ் பண்ணிவிட்டு அடாப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் சரிங்களா? ஓகே, ஸோ எப்படி அடாப்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லும் போது நீங்கள் என்ன ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணுவீங்க? பைன்றது யூஸ் பண்ணுவீங்க சரிங்களா? ஸோ எது மூலியமாக அவங்க அடாப்ட் பண்ணிக்கிறாங்க? சர்வைவ் பண்ணுறது மூலியமா அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி ஆப்ஷன் டி தான் ரைட் ஆன்சர். இதில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும், நிறைய வாட்டி வேறு எதுனா வரும்னு தோணும் இருக்கும் சரிங்களா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, அனிமல்ஸ் அடாப்ட் தெம்செல்வ்ஸ் ஃபார் சர்வைவ் வராது, பை சர்வைவிங் சரிங்களா? பை சர்வைவிங் இன் த கண்டிஷன்ஸ் இன் விச் தே லிவ். ஸோ ஆப்ஷன் டி தான் ரைட் ஆன்சர் சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. ரெலிஷோட சினோனிம். ரெலிஷோட சினோனிம் என்னவா இருக்கலாம்? டிஸ்லைக், என்ஜாய், டிடெஸ்ட், ஹேட். சொல்லுங்க பார்க்கலாம்.
ரெலிஷ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நல்லா ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்றதா என்ன சொல்லுவாங்க, ரெலிஷ்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ரசிச்சு சாப்பிட்றது, ருசிச்சு சாப்பிட்றது சொல்லுவாங்கள்ல, அதை தான் என்ன சொல்லுவாங்க, ரெலிஷ்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஸோ டிஸ்லைக் அப்படின்றது கண்டிப்பாக அதோட ஆன்டனிமாக தான் இருக்க முடியும். சரிங்களா, என்ஜாய் அப்படின்றது அதோட சினானமாக இருக்கலாம். அடுத்து பாருங்கள், டிட்டஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா டிஸ்லைக்னு அர்த்தம். சரிங்களா, டிட்டஸ்ட் அப்படின்னாலும் என்னது, டிஸ்லைக்னு அர்த்தம். ஓகேவா, எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா டெஸ்ட்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, டெஸ்ட்டை மறுபடியும் ரீடெஸ்ட்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டிடெஸ்ட்டுக்கு பதிலாக ரீடெஸ்ட்னு வச்சுக்கிட்டிங்கன்னு வைங்களேன், டெஸ்ட்டை மறுபடியும் எழுத சொன்னோன்னா நமக்கு என்ன ஆகும், வெறுப்பு தான் வரும். சரிங்களா, ஓகே. அடுத்தது ஹேட்டும் என்னது, இப்போ பாருங்கள், டிஸ்லைக் இருக்கட்டும், டிடெஸ்ட் இருக்கட்டும், ஹேட் இருக்கட்டும், மூணுமே சினானமா இல்லையா, மூணுமே சினானம். இப்போ ஆப்வியஸ் ஆன்சர் என்னவா இருக்க முடியும், ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சராக இருக்க முடியும். சரிங்களா, ஸோ ரெலிஷ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா என்ஜாய் அப்படின்றது தான் அர்த்தம். சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட் ஒன், ஹிட் அ பேட் பேட்ச். இடியம் மீனிங் சொல்லுங்க பார்க்கலாம். ஹிட் அ பேட் பேட்ச் என்னவா இருக்கலாம், ஓகே. ஸோ ஹிட் அ பேட் பேட்ச் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஓகேவா, வென் த்ரூ மெனி இல்னஸஸ் இல்லை, ஹேட் அ பம்பி கார் ரைடு இல்லை, கேம் அக்ராஸ் ஸ்ட்ராமி வெதர் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் டிஃபிகல்ட்டி. சரிங்களா, ஓகேவா, எக்ஸ்பீரியன்ஸ் டிஃபிகல்ட்டி போட்டால் போதும், எக்ஸ்பீரியன்ஸ்டு வேணாம். சரிங்களா, ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, சரி. A person who knows and is able to use several languages. One word substitution சொல்லுங்க பார்க்கலாம். A person who knows and is able to use several languages. இந்தியாவில் இருக்கும் அப்படின்னா நிறைய லாங்குவேஜஸ் தெரியறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, ஓகே, தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லலை, வாய்ப்புகள் நிறைய இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. ஏன்னா பக்கத்து ஸ்டேட்டுக்கு போனாலே வேறு லாங்குவேஜ் தான் பேசுவாங்க. அப்போ ஆப்வியஸ்லி நமக்கு கற்றுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, இதில் வந்து நிறைய ரூட் வேர்டு இருக்குது. ரூட் வேர்டு தெரிஞ்சாலே உங்களுக்கு என்ன தெரியும்னா ஈஸியாக சொல்லிடலாம். சரிங்களா, ஸோ கேமிஸ், சரிங்களா, கேமிஸ் ஆர் கேமோஸ் அப்படின்னா என்ன ரூட் வேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா, சரிங்களா, கேமிஸ் ஆர் கேமோஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மேரேஜ்னு அர்த்தம். சரிங்களா, மேரேஜ்னு அர்த்தம். சரிங்களா, ஓகே. ஸோ பாலி அப்படின்னா என்னதுன்னா மோர் தேன் டூ. பாலினாமியல்ல நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா, மோர் தேன் டூவை தான் என்ன சொல்லுவாங்க, பாலின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. இப்போ கேமிஸ்ட்னா என்னது, ஒரு பர்சன். ஓகேவா, இஸ்ட்னு முடிஞ்சாலே ஒரு பர்சன். கரெக்டா, ஓகே. ஸோ பாலிகேமஸ்னா யாராக இருப்பாங்க, ஓகேவா, ரெண்டு ஒய்ஃப் இல்லை ரெண்டு அதாவது நிறைய ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப் வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்கள தான் என்ன சொல்லுவாங்க, பாலிகேமஸ் சொல்லுவாங்க. சரிங்களா, ஸோ ஒரே பர்சனுக்கு மோர் தேன் டூ, ஓகே, மோர் தேன் ஒன் ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப் இருந்துச்சு அப்படின்னா அவங்கள தான் என்ன சொல்லுவாங்க, பாலிகேமிஸ்ட்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அடுத்து பாருங்கள், பைலிங்குவல். ஓகேவா, பைனானது டூன்னு அர்த்தம். சரிங்களா, பைலிங்குவல்னு அர்த்தம் ரெண்டு லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். சரிங்களா, நம்ம என்ன சொல்கிறோம் இங்கே, செவரல் லாங்குவேஜஸ் தான் சொல்கிறோம், டூன்னு சொல்லலை, அதனால இதுவும் வராது. சரிங்களா, பாலிக்ளாட் அப்படின்னா தான் என்னது, செவரல் லாங்குவேஜஸ் தெரிஞ்சவங்கள தான் என்ன சொல்லுவாங்க, பாலிக்ளாட் சொல்லுவாங்க. ஸோ ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சர். சரிங்களா, ஓகே. பாலிக்ளாட்னா என்ன அர்த்தம், நிறைய லாங்குவேஜஸ் தெரிஞ்சிருக்கிறவங்க. சரிங்களா, ஓகே டன். ஆக்னோஸ்டிக் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது பெருசாக வந்து கடவுள் இருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ப மாட்டாங்க. சரிங்களா, ஸோ எல்லாம் நடக்கிறதுக்கு எதுக்கும் காரணமெல்லாம் ஒன்றும் இல்லை. சரிங்களா, ஓகேவா, அதுவா தானாக தான் நடக்குது, கடவுளாலலாம் எதுவுமே நடக்கலை அப்படி சொல்லிட்டு நினைக்கிறவங்க தான் என்னது, அக்னாஸ்டிக்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஸோ ஆப்ஷன் சி தான் இங்கே ரைட் ஆன்சர். ஓகே, லாஸ்ட் ஒன் பாருங்கள், ஐ வில் ரைட் அ லெட்டர் டு யூ டேஷ் த டேட்ஸ் ஆஃப் த ப்ரோக்ராம். ஓகே, என்ன வரணும், I will write a letter to you dash the dates of the program. ஓகே, ஸோ அர்ஜ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா புஷ் பண்ணுறது, இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக கொஞ்சம் போய் சொல்லுப்போ அப்படி சொல்லி இப்போ அக்கா அண்ணாலாம் இருக்காங்க அப்படின்னா அப்பா கிட்ட எதுனா சொல்லணும்னா சொல்லுவாங்க தெரியுமா,
லாஸ்ட் கிட்ட போய் சொல்லுவாங்கல்ல, போய் பண்ணு போ, போய் கேளு போ அப்படி சொல்லிட்டு இது பண்ணி விடுவாங்களா, அதை தான் என்னது ஏர்ஜ் பண்ணுறதுன்னு அர்த்தம். சரிங்களா. இண்டிகேட் அப்படின்னா என்னது காமிக்கிறது. சரிங்களா. இன்வால்வ் அப்படின்னா இன்க்ளூட் பண்ணுறது. ப்ராப்பகேட் அப்படின்னா என்னது கல்டிவேட் பண்ணுறது. சரிங்களா. ஸோ என்ன எது கரெக்டான ஆன்சராக இருக்க முடியும்? ஐ வில் ரைட் அ லெட்டர் டு யூ. இந்த டேட்ஸை குறித்து, சரிங்களா, இந்த ப்ரோக்ராமோட டேட்ஸை குறிப்பிட்டு நான் வந்து உனக்கு லெட்டர் எழுதுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆப்வியஸ்லி என்னது ஆப்ஷன் பி த ரைட் ஆன்சர். சரிங்களா. ஸோ இந்த டேட்ஸை காமிச்சு நான் உங்களுக்கு வந்து லெட்டர் எழுதுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா. ஓகே காய்ஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா IBPS கிளர்க்கோடது. சரிங்களா. டெஸ்ட் சீரிஸ் ஒன்று விட்டுருக்காங்க. டெஸ்ட் சீரீஸில் நம்ம இன்னைக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னென்னா தீபாவளி ஆஃபர் தான் போயிட்டுருக்கு. சரிங்களா. ஸோ இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 12 டெஸ்ட்டு, ஓகேவா, 12 டெஸ்ட்டு ஆல்ரெடி விட்டாச்சு தான். சரிங்களா. இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கோம், இது டபுள் வேலிடிட்டி கொடுத்துருக்கோம். சரிங்களா. டபுள் வேலிடிட்டி கொடுத்துருக்கோம். எதுக்குன்னா மெகா பேக்ஸ்க்கும் சரி, சரிங்களா, மெகா பேக்ஸு அண்ட் டெஸ்ட் பேக்ஸ் ரெண்டுத்துக்குமே கொடுத்துருக்கோம். சின்ஸ் இது ஒரு டெஸ்ட் பேக் அப்படின்றதுனால இதோட வேலிடிட்டியும் எக்ஸ்டெண்ட் ஆகும். சரிங்களா. ஸோ 6 months இருக்குது அப்படின்னா அது 12 months வரைக்கும் ஆகும். ஸோ அடுத்து இதெல்லாம் IBPS கிளர்க்கோடது போட்டாங்கன்னா அதையுமே உங்களால் பார்க்க முடியும், எழுத முடியும். சரிங்களா. ஸோ இந்த டெஸ்ட் பேக்கோட ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லேயும் இருக்கும், தமிழ்லேயும் இருக்கும். ஸோ நம்ம எக்ஸாமில் இந்த மாதிரி தான் இருக்க போது. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா. இங்கிலீஷ் லாங்குவேஜ் தமிழில் வராது, இங்கிலீஷ் லாங்குவேஜ் இங்கிலீஷில் மட்டும்தான் வரும். சரிங்களா. ஓகே. அடுத்து பாருங்கள், TNEB-ஓடது அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்ட்டுக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 20 டிஃப்ரெண்ட் டெஸ்ட். சரிங்களா. ஓகேவா. ஈச் 5 கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க வாங்கிக்கோங்க. Y350 அப்படின்ற ஒரு கோடை மட்டும் அப்ளை பண்ணால் போதும். சரிங்களா. ஸோ அதே மாதிரி வெற்றி பேட்ச் இருக்கட்டும், வெற்றியில் இங்கிலீஷ் இருக்கட்டும், ரீசனிங் இருக்கட்டும், ஆப்டி இருக்கட்டும் போயிட்டுருக்கு. சரிங்களா. ஸோ இன்னும் நீங்கள் வாங்காமல் இருக்கீங்க அப்படின்னா இப்போவே Y350 அப்படின்ற கோடை அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ இது மூணுமே சேர்ந்து வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மெகா பேக்குக்கு அப்ரோச் பண்ணலாம். மெகா பேக்கில் என்ன ஆகும் அப்படின்னா இது மூணுமே சேர்ந்து கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வேலிடிட்டியும் என்ன ஆகும், டபுள் ஆகும். சரிங்களா. ஸோ டபுள் வேலிடிட்டி மூலிமா உங்களுக்கு 2 yearsக்கு உங்களால் இது பர்ச்சேஸ் பண்ண முடியும். சரிங்களா. ஓகே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஸ்டில் பீங் ஹியர். ஹாப்பி தீபாவளி, நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு இதே டைமில் பார்ப்போம். சரிங்களா. பை பாய், டேக் கேர், ஹாவ் அ குட் டே, என்ஜாய்.